ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நேற்று சொன்ன சட்டங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அப்போ தான் நல்லவர்களுடைய நேர்மையாளர்களுடைய நேர்மையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றவர்களுடைய சதவீதங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பர்சன்டேஜ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறைகளாக எதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, அதை விடுத்து என்னோட மதருக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தர போது இந்த பசங்க இவங்க உக்காந்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த 2 பசங்களும் தூங்கிறதில்ல, வீட்டில் ஆள் இல்லை, அவங்களுக்கு கூடவே நாங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நினைப்பாங்க. அந்த வாயற்ற ஜீவன்கள், வாய் பேச முடியாத ஜீவன்களோட உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதல்னால தான் இன்றைக்கி இந்த வீடியோ இங்கே பகிரப்படுது. ஓகே, ஒரு வாய் பேச இயலாத ஒரு ஜீவன் நம்ம கூட வாழுது. அதனுடைய உணர்வுகளையே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையானதை, அதாவது தூங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை பக்கத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டோம். அதே சமயத்தில் இந்த வாயற்ற ஜீவன்களை தூங்க வைப்பதிலும் ஒரு எண்ணங்களை, சிந்தனைகளை செலுத்துறது எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த சட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை மீறி செய்யறதுனால தான் சட்டங்களை மீறி, விதிகளை மீறி மற்ற மனிதர்களின் உணர்வுகளையும் மானங்களையும், அதுவும் குறிப்பாக பெண்களது மானங்களை பத்திரிகைகளில் கப்பலேற்றுவது போன்ற செயல்களை செய்வதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கின்றன. இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது கூட எதை பற்றியும் கவலை கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு ஒரு செய்தி, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது அவங்க செய்தி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் ஒரு ஆப்ரேஷன் போர்க்களம் உருவாகிடுச்சு. அந்த ஆப்ரேஷனை முன்னின்று செய்பவர்கள் விங் கமாண்டர்ஸ், லேடிஸு. இத்தனைக்கும் எங்களை போல் லேடிஸு. அவங்களெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு மரியாதையோட, ஒரு மானங்களோட தங்களது வேலையை நேர்மையுடனும் கடமையுடனும் செய்ய அனுமதித்து இருக்கிறது இந்த இந்திய அரசாங்கம். எதற்காக? ஒரு தீவிரவாதிகள், அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. அவர்கள் பல உயிர்களை கொன்றவர்கள். இந்த நாட்டில் பல உயிர்களை கொன்றவர்கள். ஒரு பிரதம மந்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள சும்மா விட போகிறதில்ல. இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் நாட்டில் என்னுடைய நாட்டில் ஒரு உயிர்களை கொல்வதற்கு எவ்வளோ மனித தன்மையற்று இருக்க வேண்டும், மனித உணர்வுகளே இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த ஆப்ரேஷனை முன்னின்று நடத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு, அந்த தீவிரவாத கும்பலுக்கு கொஞ்சமாவது அந்த நாங்கள் செஞ்சது தப்பு அப்படிங்கிற உணர்வுகள் வரும். என்னது தப்புங்கிற எண்ணங்கள் வரும். அதை உணர வேண்டும், நாங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. யாருக்கு? பெண் விங் கமாண்டர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட் பார்த்துட்டு வரேன். 2 பெண் விங் கமாண்டர்ஸ் பேசிட்டு வராங்க. இதை விட என்னங்க பெரிய கடமையை செஞ்சிட முடியும்? பெண்களுக்கு அவ்வளோ உயரிய மரியாதையை தந்திருக்கிறது ஒரு அரசாங்கம். இதை விட பெரிய மதிப்பு என்ன இருந்துட முடியும் ஒரு விங் கமாண்டர்ஸ்க்கு? அவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களுக்கோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்திற்கோ நாங்கள் எந்த தீங்கும் விளைவிக்காமல் தீவிரவாதிகள் பயன்படுத்திய அந்த கூடாரங்களை மட்டும்தான் குறிவைத்து தாக்கினோம். அதாவது அந்த தீவிரவாதிகள் ஒரு கூடாரங்கள் போட்டு அங்கே தங்கியிருக்காங்க இல்லையா, அதை மட்டும்தான் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதானே நம்ம டார்கெட்டு. வேறு யாரையும் எந்த தொந்தரவுகளும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் மிகச்சிறந்த பண்புகள், மிகச்சிறந்த உயரிய விருதுகள். இதை நிர்வகிக்கிறவங்க ஜனாதிபதி, நம்ம நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஜனாதிபதி என்பவர் பாதுகாப்பின் தலைவர். நாட்டினுடைய பாதுகாப்பை முன்னின்று நடத்தக்கூடிய முப்படைகளின் தலைவர் ஜனாதிபதி. அதே மாதிரி மாநிலத்தில் ஆளுநர் வருவாங்க. அவங்க தொழிலில் செய்ய விடுறது தான் இப்போதைக்கு பெரிய நல்ல ஒரு நாட்டு குடிமக்களுடைய மிகச்சிறந்த கடமையில் ஒன்று. இதுதான் நேர்மை. அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம நாட்டில்
நம்ம நாட்டு மக்களை கொன்னுட்டு போயிட்டாங்க. இன்னும் இருக்கிற நாட்டு மக்களை நாம் மிகவும் பாதுகாப்புடன் வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது தானே அந்த முப்படைகளுடைய பொறுப்பாக இருக்க முடியும் இந்த நாட்டில். அது தானே செய்கிறாங்க. அதில் எதுனா யாருன்னா தலையிட முடியுமா? பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, தீவிரவாதிகள் கொண்டுட்டு போயிட்டாங்க, அவங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், தீவிரவாதிகள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தீவிரவாதிகள் யார்? இந்த நாட்டை குலைக்க வந்த மிகவும் கேவலமான ஒரு மனிதத்தன்மையற்ற மனிதர்கள். அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாட்டினுடைய கொள்கை கிடையாது. ஆனால் கொன்னுட்டு போயிட்டாங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாகி நிற்குது. அதை வேற என்ன பண்ண முடியும்? அடுத்த நாட்டுல போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயலுறவு கொள்கையெல்லாம் நம்ம இந்திய நாட்டில் போட்டு வச்சுருக்கோம். அதையும் மீறி இந்த மாதிரி பண்ணுறவங்கள வேற என்ன பண்ணுறது? அடுத்து பல பிரச்சனைகள் வரும். அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. யார்? பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ. அதாவது பிரதம மந்திரி தனக்கு கீழே தனது இலாக்காவில் உள்ள அமைச்சர்களை எல்லாம் அவருக்கு அறிவுரைகள் கூற இல்லை ஆலோசனைகள் வழங்க நிறைய கூட்டங்கள்லாம் போடுவார். இதுதான் ஆரோக்கியமான ஒரு நாட்டினுடைய நிர்வாகம். இன்னொன்று ஜனாதிபதி, அவரும் ஒரு பெண் தான். அதில் நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அவங்க பெண் தான். நான் ஒரு லெட்ரு போடும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, அவங்களுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு போடுறீங்க அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட ஒரு உள்ளர்த்தங்கள் இருந்தது. அந்த இது கூட புரிஞ்சுக்காம, அந்த போஸ்டோட வேல்யூஸை புரிஞ்சுக்காம இங்கே உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு போய் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு அறிவிலித்தனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டேன். அறிவிலித்தனமான பேச்சுகள் இதெல்லாம். அவங்களுக்கு போடுறதை விட எனக்கு என்ன வேறு வேலை? அதாவது ஒரு ஜனாதிபதி, அவங்க நாட்டின் முதல் குடிமகள். இந்த மாதிரி போர் இதெல்லாம் அன்னைக்கு வரலை. ஆனால் எனக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது, அவங்களுக்கு போடுறேன். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இத்தனை வேலைகள்லையும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். லேடிஸ் அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன். சல்யூட் மேடம். ஓகே, அது இருக்கட்டும். முப்படைகளின் தலைவர்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 2 விங் கமாண்டர்ஸ், மூணாவதும் நான் 2 பேர் தான் பார்த்தேன். முப்படைகளின் தலைவர்களில் 3 விங் கமாண்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே லேடிஸ் தான். அவங்க வேலையை செய்ய விடுறாங்க, அழகாக செஞ்சுட்டு போகிறாங்க. இதுதான் நாட்டினுடைய சட்டங்களும் விதிகளும். விதியை மீறி அவங்க எதுவும் செஞ்சிட முடியாது. பாகிஸ்தான் இராணுவத்தில் போய் நான் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னிச்சையாக முடிவெடுத்துட முடியாது. அதே சமயத்தில் பிரதமரையோ இல்லை ஜனாதிபதியோ 2 தரப்புலையும் கலந்தாலோசிக்காமல் எந்தவித வேறு செயல்களையும் செஞ்சிட முடியாது. இதுதான் கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னா இதுதான். இதையும் மீறி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நேற்று நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே, அதில் அதாவது கடமையில் நேர்மையும் முழு ஈடுபாடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொல்லுது. இது நிறைய இருக்கும். அது நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்ல முடியாது. அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொருவரும் எந்நேரமும் கடமையில் முற்றிலும் நேர்மையும் பற்றும் கொண்டவராக இருப்பதுடன் பணியாளர்களுக்கு பொருந்தாத எதையும் செய்யக்கூடாது. அதாவது எந்நேரமும் கடமையில் முழு ஈடுபாடும் நேர்மையும் கொண்டிருக்க வேண்டும். மற்ற பணியாளர்களுக்கு பொருந்தாத எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நடக்குதா? முழு ஈடுபாடுடன் கடமையில் நேர்மையுடன் செய்யறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அதாவது கடமையே தவறிடுறது. ஒரு அஃபிஷியலாக ஒரு நிர்வாக அமைப்பை ஓப்பன் பண்ணி வைக்கணும்னா அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதில்ல, ஓப்பன் பண்ணுறதில்ல. அங்கே ஓப்பன் பண்ணி வச்சாலும் வேறு யாருன்னா இருக்காங்க, வேறு யாராவது அந்த அமைப்பில் இருக்கிற வேறு யாராவது இருக்காங்க, அவங்கள போய் நாட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பில் ஒரு விங் கமாண்டர் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜவான்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த அவங்க விங் கமாண்டர்ஸ் கீழே
பணிபுரிகிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு அந்த அவர்களுடைய நிர்வாகத்தினை கடமையில் ஈடுபாடு இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு சும்மாவே உக்காந்துக்கிட்டு கதவை இழுத்து சாத்தி விட்டுட்டு வேற யாருன்னா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அவங்கள வேலை வாங்க முடியும்? எப்படி வேலை வாங்க முடியும்? தீவிரவாதிகள் இன்னும் ஒரு 10 பேர் நுழைய மாட்டான்னா, 100 பேர் நுழைய மாட்டான்னா, இதுதான் இங்கே இருக்கிறதும். அதே மாதிரி தான் தங்களுடைய கடமையை செய்யாதவர்களால் கடமையில் முழு ஈடுபாடும் நேர்மையும் கொண்டு ஒரு லெவலுக்கு மேலே சுற்றி கால் வலிக்குதுன்னு கூட சொன்னேன். ஓகேப்பா, அந்த கால் வலியுடன் கடமையை செஞ்சாலும் நீ எதுக்கு செய்யற? நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி எல்லாத்தையும் மூடிடணும். நீங்கள் யார் எங்களுக்கு இந்த டைமில் இருந்து இந்த டைம் வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறதுக்கு? நீங்கள் யார்? நாங்கள் எங்கள் இஷ்டமாக என்னன்னாலும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்கள் கேட்குறது அதிகாரம் மிக்கவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வோம். அதில் ஒரு சின்ன விதி இருக்குது. அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. அதாவது அலுவல் சார்பற்ற அல்லது மற்ற வெளி செல்வாக்கிற்காக ஆதரவு நாடுதல், இதுதான் மிக முக்கியமான விதியாக இங்கே பார்க்கப்படுகிறது. அதாவது அலுவல் சார்பற்ற அல்லது மற்ற வெளி செல்வாக்கிற்காக ஆதரவு நாடுதல். இதே பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா நிறைய கமாண்டர்ஸ் அந்த பிரசிடென்ட் லெவலுக்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்க ஆதரவை நாடினவங்க, மற்ற நாடுகளுடைய ஆதரவை நாடி அந்த நாட்டில் இருக்கிற ஒரு நேர்மையாக செயல்பட்ட அவங்களெல்லாம் தூர வச்சுட்டு அவங்க தவறுதலான ஒரு பதவியில் அமர்ந்து அந்த நாட்டையே வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் அங்கே இந்த தவறுதலான அமைப்புகள்லாம் நிறைய பெருகி இருக்குது. நம்ம நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற நாட்டில் எப்படி இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆக வேணாவா? ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேர்மையாளர்களை தள்ளணுமா? பாதுகாப்பே இல்லை எங்களுக்கு, ஒரு சட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு தள்ளணுமா? அந்த நிலைக்கு தள்ளணுமா? அந்த இழிவான நிலைக்கு, அந்த இழிவான செயல்களுக்கு பெண்களின் மீது மிகவும் அருவருப்பான ஒரு செயல்களை செய்து யாரோ ஒருத்தருக்காக, அதான் நான் சொன்னனே, அலுவல் சார்பற்ற மற்ற வெளி செல்வாக்கிற்காக பேப்பர்லெல்லாம் போடணுமா? இதெல்லாம் ஏன்? இதுக்கெல்லாம் சட்டம் இல்லை. நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு பெண்களையோ பெண் அலுவலர்களையோ அல்லது பெண் நிர்வாகிகளையோ இந்த மாதிரி பண்ணால் எப்படி இந்த நிர்வாகங்கள் சரிவர நடக்கும்? இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்களே நிர்வகிக்க வேண்டிய அந்த இடத்தில் ஆண்கள் நுழைவது, அதையும் சொன்னேன் நான் ஏற்கனவே, ஆண்கள் நுழைவது இதுவும் தடுக்கப்பட வேண்டும். அதாவது ஆண்கள் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் ஆண்களால் நிறைய தொந்தரவுகள், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய தொந்தரவுகள். அதே சமயத்தில் பெண்கள் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் பெண்களினுடைய திறமையினை வளர்த்து கொள்ளாமல் ஆண்கள் அதில் இடையூறுகள் செய்யறது. இதெல்லாம் அந்த பார்டர் ஃபோர்ஸ் இப்போ போகிறாங்க இல்லையா, அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கொலாப்ஸ் ஆகுமா? அதே தான் எங்கேயும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய பெரிய தவறுகளாகுது. சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய பெரிய தவறுகளாகுது. ஒவ்வொரு நிர்வாகமும் கரெக்டாக இருந்தால் வேறு எந்த வெளிநாட்டினரும் இங்கே ஊடுருவ மாட்டாங்க. அதே மாதிரி தான் அலுவல் சார்பற்ற மற்ற வெளி செல்வாக்கிற்காக ஆதரவு நாடுதல் எந்த வகையில் நியாயம்? இது மாதிரி ஒரு சட்டம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு விதிமுறைகளை போட்டிருக்காங்கல்ல. அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட ஒருவர், அதாவது ஏதோ ஒரு அமைப்பு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மத்தியில் ஒரு அமைப்பு இருக்குது, மாநிலத்தில் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகளையோ அல்லது வேறு யாரிடமோ அங்கே பதவியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அவங்கக்கிட்ட முறையிட்டு தங்களுடைய அந்த பிற்போக்கான செயல்களை பயன்படுத்தி கொள்வதற்காக அவர்களை பயன்படுத்துவது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது.
ஏன் இந்த சட்டத்தெல்லாம் மதிக்கிறது இல்லை? இந்த சட்டத்தை மதித்து நடக்கிற ஒரு நேர்மையாளர்களை இவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிறார்கள். நீ என்ன இங்கே இருக்க முடியுமா? நான் அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லி உன்னை இப்பயே வெளியே துரத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளும் இருக்குது. இதில் இன் அதர் சைட் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வேலை செய்கிற ஒரு நேர்மையாளர்களை வேலை செய்யவே விடுவதில்லை. அந்த நேர்மையான அந்த அலுவல் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய அந்த அலுவலக வேலைகளை மறக்கடிக்கும் அளவுக்கு இவர்களுடைய தொந்தரவு இருக்குது. நிச்சயமாக இருக்குது, இவர்களுடைய தொந்தரவு நிச்சயமாக இருக்குது. இந்த தொந்தரவுகளெல்லாம் தீர்ந்தால்தான் ஒரு நல்ல நிர்வாகம் இங்கு நடைபெறும். இது இல்லைன்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஒருத்தர் கரெக்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக தப்பாங்கிறத நிர்மாணிக்கிறதுக்கு ஒரு சட்டம் வரணும். இது இவங்க சொல்கிறது அதாவது ஒரு நேர்மையற்ற எண்ணங்களுடன் உள்ளவர்கள் நேர்மையானவர்களை சந்தேகிப்பதும் அல்லது நேர்மையானவர்கள் நேர்மையற்றவர்களை சந்தேகிப்பதும் இருக்கவே கூடாது. அவங்களுக்குன்னு பாதுகாப்பு இருக்கணும். முக்கியமாக உண்மைக்கு பாதுகாப்பு இருக்கணும். உண்மையான செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும். உண்மையை சொல்கிறவங்களுக்கு மான மரியாதைகள் காக்கப்பட வேண்டும். இன்னொன்று, இப்போ சமீப காலமாக பேசப்பட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பின்மையும் ஒரு பொருளாக இங்கே பேசப்படுது. பாதுகாப்பின்மை தான் எந்த விதத்துலேயும் வருது. அதாவது அவளை வெளியே துரத்திட்டு என்ன பண்ண போகிறீங்க? அங்கே ஊழல் நடக்குமா? திரும்ப வெளியே துரத்திட்டு என்ன பண்ணுவீங்க? ஊழல் நடக்கிறதுக்கு தானே வெளியே துரத்த போகிறாங்க. அதுதான் அந்த அந்த எண்ணங்களுக்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் சட்டங்கள் கண்டிப்பாக வரணும். இந்த அதாவது சும்மா போராடிக்கிட்டே இருந்துட்டு நீதிமன்றங்களுக்கும் அல்லது வேறு எதுனா ஜனாதிபதிக்கும் இல்லை அவருக்கு எழுதி அவருக்கு கீழே இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய வெளி செல்வாக்கள் எல்லாம் நாடுவதில்லை யாரும். உண்மையை சொல்லி அவங்க போராடி அவங்களுடைய உரிமையை பெறுவதற்கே இந்த வெளி செல்வாக்கை நாடுறாங்க பாருங்கள். அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறவங்கக்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இதை எங்களுக்கு நாங்கள் நினச்சது தான் செய்யணும், நாங்கள் சொல்கிறது தான் எங்கள் சட்டம், ஒரு உரிமை மீறலை மீறி நாங்கள் சொல்கிறத செய்யலைன்னா இருக்கவே கூடாது, அந்த இடத்துலையே இருக்கக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை, அதாவது கரெக்டான பாதையில் செல்கிறவங்கள உண்மையான பாதையில் செல்கிறவங்கள நிந்திப்பதை இந்த சட்டங்கள் தடுக்கணும். இந்த சட்டங்கள் இல்லை இப்போதைக்கு இல்லை, இருந்தாலும் அது வேறு மாதிரி லெவலுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதத்தன்மையோட நடந்துக்கிற யாருக்குமே ஒரு சட்டங்கள் விதிகள் மூலமாக தான் இந்த லெசனை பாடங்களை கற்பிக்க வேண்டும்னா இதை தான் செய்யணும். இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, கடமையில் நேர்மையும் முழு ஈடுபாடும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் இல்லை தான். அதுக்காக அவங்கள கம்பேர் பண்ணிட்டெல்லாம் சொல்லறதுக்கு வரல. ஆனால் ஒரு கடமையில் முழு ஈடுபாடும் நேர்மையும் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவங்கள காக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருக்குது? உடனடியாக என்னைக்கோ ஒரு 4 வருஷம் கழிச்சியோ அல்லது 40 வருஷம் கழிச்சியோ கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இதை சிந்திக்கணும். அடுத்தது, அலுவல் சார்பற்ற அல்லது மற்ற வெளி செல்வாக்கிற்காக ஆதரவு நாடுதல்ன்ற கேட்டகரியில் நிறைய வருது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சட்டங்களை எல்லாம் மீறுறது. ஒரு அஃபிஷியலாக இருக்கிற அந்த நிர்வாகத்தை அந்த டைமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இந்த கடமைகள்லாம் செய்யணும், அது செய்யறதே கிடையாது. அந்த அமைப்புகள் சொன்ன பாருங்க, அந்த அமைப்புகள் உள்ள அதிகாரம் மிக்கவர்களுடன் இணைந்து கொண்டு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் மிக கீழ்நிலையில் உள்ள பொறுப்பற்றவர்களினுடைய அந்த பொறுப்பற்றத்தனத்தையும் தடுக்க வேண்டும் இந்த சட்டங்கள். அடுத்தது, அதே சமயத்தில் இன்னொரு சட்டமும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதாவது அலுவலகத்திற்கோ அல்லது வேறு அமைப்பிற்கோ வருகை தந்திருக்கும் பொழுது போதை தரும் பானம் எதனையும் குடித்துவிட்டு இருக்கக்கூடாது. இது எடுத்து சொன்னால் நீ குடிச்சிட்டு பேசுகிற அப்படிங்கிற லெவலுக்கு தான்
இப்போதைக்கு உள்ள சட்டங்கள் இருக்குது. இப்போதைக்கு உள்ள சட்டங்கள் அவ்வளவு மானபங்கம் படுத்த அளவுக்கு தான் இருக்கிறது. இந்த சட்ட திருத்தமும் கண்டிப்பாக வேணும். ஒரு பெண்ணாக இதனையெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்னே தெரியலை. இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும். நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது, அநாகரிகமான பேச்சுகள் இருக்கக்கூடாதுன்னு. ரொம்ப நல்ல அறிக்கை. இது மாறணும். இது மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. யாரையோ குறை சொல்கிறதுக்கோ அல்லது அவங்கள பழி வாங்கிறதுக்காகவோ இதை முன்னெடுத்துட்டு வரல. அதாவது குறைகளே இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறைகளே இல்லாமல் டென்ஷன்கள் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகத்தினை எதிர்பார்த்து தான் இதெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் ஏன் இருக்குது? நீங்கள் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டாலும் அவர்கள் விடுவது மாதிரி தெரியல. எப்படின்னா, நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? எங்களுக்கு எங்கள் கான்டாக்ட் இருக்குது தெரியுமா? நாங்கள் நினச்சா நீ இந்த இடத்துலையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விரட்டியும் விட்டு அதை எல்லாருக்கும், அதாவது பொதுமக்கள் மத்தியிலையும் பத்திரிகைகளையும் சொல்லி கொக்கரிக்கும் அளவிற்கான இந்த எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு நிர்வாகத்தை பாதிக்குதுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ புறையோடி போயிருக்குது இங்கே இந்த சிந்தனையற்ற எண்ணங்கள், நேர்மையற்ற சிந்தனைகள். அங்கே பார்டரில் ஒரு பக்கம் பெண் விங் கமாண்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நேர்மைக்காக ஒரு வீடியோ பதிவிடப்படுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த 2 குழந்தைகள் தூங்கிறதுக்காக ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ போடுற அந்த சின்ன விஷயந்தான். இதை நிறைய பேர் இதை ஏளனத்துக்கு உள்ளாக்கலாம். அதை பற்றி கவலை கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனித தன்மை தான் அந்த நாய்க்குட்டிகள் நிறைய புகார்கள்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா? அந்த புகார்களை எல்லாம் தடுக்க முடியுங்கிறத கூட சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவிடப்படுது. யாரை பற்றியும் கவலை கிடையாது. இந்த பேச்சுகள் எல்லாம் உண்மையானவை. இந்த உண்மைகள் சட்டங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டு அந்த சட்டங்கள் நிறைவேற்றும் போது நிறைய மனிதர்கள் திருந்தி இருக்க வேண்டும். இதுதான் இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் நோக்கமாக இருக்குது. தேங்க்யூ.